ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது, அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு விதமான சம்பவங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பற்றியும், இந்த நாட்களை நீங்கள் இன்னும் எளிமையாக கொண்டு போகிறதுக்காக செய்யக்கூடிய பரிகார முறைகளை பற்றியும் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி இருங்க, ரெண்டுலேயுமே இப்போ நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். இது ஒரு சரியான ஒரு காலமாக கூட உங்களுக்கு பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். ஏன்னா தொழில் வாழ்க்கையில் உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இப்போ கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு எல்லாருடைய முழுமையான ஆதரவையுமே நீங்கள் இப்போ பெறுவீங்க. ஸோ வாழ்க்கை துணையினுடைய வழிகாட்டுதல் உங்களை அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போகுங்க. நீங்கள் முன்னேறி செல்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோட அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்களும் காது கொடுத்து கேளுங்க. நம்பிக்கையோடு போராடணும் அப்படின்னா எதிர்பார்த்த வெற்றிகளை நிச்சயமாக அடைய முடியும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதெல்லாம் கொண்டு வரத்துக்கு இது ஒரு சரியான டைமிங்காக இருக்கும். அதனால் இந்த விஷயங்களெல்லாம் கும்பராசினியர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் இன்னுமே நிறைய மாற்றங்கள் உங்களுக்காக கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறும் பொழுது இது போல் நிறைய மாற்றங்களை செய்துட்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்கும் பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுக்க உங்களுக்கு பல்வேறு விதமான கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. அந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தாங்க தரப்போகுது. குறிப்பாக சுக்கிரன் ரிஷபராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு மாளவில்ய யோகமானது ஏற்பட போகுது. இந்த மாளவிய யோகம் அப்படின்றது உங்களுடைய குடும்ப ரீதியான பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். ஸோ அந்த ஒரு யோகம் கும்பராசினியர்களுக்கு கிடைக்க இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லணும். தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணி சுமை அப்படின்றது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலுமே கூட வேலை பளு அப்படின்றது அதிகமாக இருக்கும். இந்த வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதை பற்றின விஷயங்கள் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் இந்த ஏப்ரலோட எண்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த பணி சுமை குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது மே மாதத்தினுடைய தொடக்கத்திலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா சூரியன் புதன் பகவான்லாம் இணைய போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வியாபாரத்தில் புதிய விதமான லாபங்களை எல்லாத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க. லாபகரமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீராக இருக்குங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாக்கியாக இருந்தாலுமே கூட அது எல்லாமே உங்கள் கைக்கு சேர்ந்துடும். ஸோ வரவுகள் கைக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எங்கெல்லாம் உங்களுடைய பணம் முடங்கி கிடக்குதோ அதெல்லாம் இப்போ கைக்கு வரும். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும், உதவணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு தான் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட உதவின்னு கேட்கும்பொழுது அதை தவிர்க்காமல் செய்துடுவாங்க. இப்படி செய்தே அவங்களுடைய பணம் பார்த்திங்கன்னா பாதி செலவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பணம் கொடுக்கக்கூடிய இடங்களில் மீண்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். ஸோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு வரதுனால தான் அவங்களுடைய சேமிப்பில் எந்த விதமான மாற்றங்களுமே ஏற்படுறது கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செலவுகளை எல்லாம் குறைங்க, சேமிப்பை உயர்த்துங்க. ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே இருக்க வேண்டிய ஒன்று. எதிர்காலத்தை நம்ம சிறப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு சேமிப்பு அவசியமானது. இந்த சேமிப்பினுடைய மகத்துவத்தை நீங்கள் யாரெல்லாம் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேமிப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எந்த விதமான வேல்யூவுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் நீங்கள் இப்போலேருந்தே சேமிக்க பழகுங்க. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது கும்பராசினியர்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் எல்லாமே இருக்கும். கும்பராசினியர்கள் ஆணாக இருக்கீங்க இல்லை பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா ஆணாக இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் சார்ந்து நீங்கள் இருக்கணும். அதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் கருத்துக்களையும் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை தான் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது ஆணாக இருந்தால் கண்டிப்பாக மனைவியோட பேச்சு கேளுங்க. மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா கணவனுடைய பேச்சை கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா கும்பராசி யாருக்கு இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கை துணை தான் அவங்கள வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருப்பாங்க.
அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய 2 பேருமே கண்டிப்பாக அந்யோன்யமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களானது நிச்சயம் கிடைக்கும். ஸோ நல்ல நல்ல செய்திகளை தான் நீங்கள் வந்து கேட்க ஆரம்பிப்பீங்க. ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பெருசாக உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்க போகிறது கிடையாதுங்க. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்றதுனால நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ டைமுக்கு சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருங்க. பழைய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருந்தது அப்படின்னா கூட இப்போது அது வந்து படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் பெருசாக பாதிப்புகளை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்னால் ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களானது கிடைக்க போகுதுங்க. ஏன்னா கல்வி அப்படிங்கிறது யாராலையும் வந்து அழிக்க முடியாத சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த படிப்பில் நீங்கள் அதிகமாக கவனம் வந்து செலுத்துங்க. இப்போ நீங்கள் படிச்சுட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அது வந்து ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கும். ஸோ விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்படக்கூடிய அந்த ஒரு தருணம் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களையும் பெற்றுக் கொடுக்கும். ஸோ நிறைய மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னா தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணி படிங்க. நல்லபடியாக இருக்கிறதுக்கு அது வந்து உங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை சந்திக்க போகிறீங்க, என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மைகளை வந்து செய்கிறதே கிடையாது. ஒரு சில கிரகங்கள் நமக்கு தீமைகளை கட்டாயமாக வந்து செய்யும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதுக்காக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரலுடைய எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து பிரச்சனைகளானது உருவாகும். அதாவது எதுலன்னா உங்களுடைய பேச்சில் தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை பார்ப்பீங்க. ஸோ பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாமே கூட நீங்கள் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். இந்த வாக்குவாதங்கள் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை வந்து கொடுத்துடும். ஸோ திருமண முயற்சிகள், திருமண பேச்சுவார்த்தைகள், இல்லைனா வந்து நிச்சயதார்த்தம், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரலோடைய எண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக இருக்க போகுது. அதனால் இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு அதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து செய்யுங்க. ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக தான் நடக்க போகுது. ஸோ நம்ம ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அது எந்த டைமில் செய்கிறோம், நமக்கு கிரகநிலைகள் நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து பார்க்கணும். அப்போது நம்ம செய்யும் பொழுது தான் அது நமக்கு வெற்றியை போய் கொடுக்கும். நமக்கு நேரமே நல்லா இல்லை அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு சில விஷயங்களை தொடங்கும்போது அதில் நமக்கு பிரச்சனைகள் தான் இருக்கும். சொல்லப்போனால் அந்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியறதுக்குள்ளேயே படாத பாடுபட்டுடணும். அதனால் நமக்கு எது செய்கிறதா இருந்தாலும் முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போய் பாருங்கள். கிரக அமைப்புகள் சரியாக இருக்கா, அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான தோல்விகளும் வந்து ஏற்படாமல் இருக்கும். ஸோ கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை வந்து சந்திச்சாச்சு. பெரிய கஷ்டங்களையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா 7.5 சனியினுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் இருந்துட்டு இருந்தீங்க இவ்வளோ காலமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஓரளவுக்கு நீங்கள் வெளியே வர ஆரம்பித்தாச்சு. இந்த சனியினுடைய பயிற்சியை உங்களுக்கு பாதி கஷ்டங்களை நிச்சயம் குறைச்சி கொடுத்துருங்க. அதனால் கவலைப்படாமல் இருங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள் நமக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தாங்க. கண்டிப்பாக நோட் பண்ணிவிட்டு செய்து பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் அப்படின்னா அனுமன் தாங்க. ஸோ சனிக்கிழமை தவறாமல் நீங்கள் அனுமனை வந்து வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அனுமன் சாலிசாவை வந்து பாராயணம் செய்யுங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட போட்டு விட்டாது ஏதாவது வேலை செஞ்சுட்டே உங்களுடைய காதில் வந்து கேளுங்க. அதாவது அனுமன் சாலிசாவை நீங்கள் கேட்க கேட்க உங்களுடைய மனசுக்கு வலிமை கிடைக்கும். தடைகளை எல்லாத்தையுமே நீங்கள் உடை தெரியுவீங்க. ஸோ வெற்றி வாய்ப்புகள் நிறைய வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். இது சனிக்கிழமை செய்தாலும் சரி, நீங்கள் தினந்தோறும் செய்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் நீங்கள் தினசரி செய்யும் பொழுதும் கூட நிறைய மாற்றங்களை வந்து பார்க்க முடியும். இதுக்காக நீங்கள் பெருசாக வந்து எதுவும் செய்ய வேண்டிய செலவு கிடையாது. மறக்காமல் செய்யுங்க. அடுத்ததாக நம்ம இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா அன்னதானம் தாங்க. ஸோ சனிக்கிழமை அப்படின்னா உங்களுடைய கைகளால் யாராவது ஒருத்தர் 2 பேத்துக்காவது அன்னதானம் வந்து செய்யுங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும். இல்லைன்னா துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களுடைய கைகளால் புளி சாதமோ தயிர் சாதமோ வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது சனி பகவானுடைய அருளை உங்களால் எளிமையாக பெற முடியும்.
ஸோ நமக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுது தான் அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா வளமடைய ஆரம்பிக்கும் அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீட்டில் இருந்தே செய்கிறதுக்கான இன்னொரு எளிமையான பரிகாரமும் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லைனா உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரிங்க, மாலை நேரத்தில் சனிக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப துணிச்சலையும் வெற்றிகளையும் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்கான ஒரு டைமிங்காக தான் இந்த ஏப்ரலோட இறுதி உங்களுக்கு இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் ஏப்ரலோட இறுதி வாரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை தவறாமல் வந்து செய்து பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்களை போல இன்னுமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.